செய்தியை பார்க்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனின் அமமுக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்ற கேள்வி தொடர்ந்து அரசியல் களத்தில் பரபரப்பாக ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பாஜக ஒருபுறம் அமமுகவை மீண்டும் கூட்டணியில் இழுக்க முயற்சி மேற்கொள்வதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், இன்று வெளியிடப்பட்டிருந்த அறிக்கையில் கூட கூட்டணி தொடர்பான அழுத்தம் கொடுக்கப்படவில்லைன்னு டிடிவி தினகரனுக்கு இருந்ததாக அமமுக சொல்லியிருந்தது. அப்படி இருக்கையில் கூட்டணி யாருடன் என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுகிறது. இந்த நேரத்தில் இதை எப்படி பார்க்க வேண்டும்? இது குறித்த விவரம் என்ன? அதிமுக உடைய தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இருக்கிறது. இந்த கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என பாஜகவும் விரும்புவதாக தகவல் இருக்கிறது. அதிமுகவுடைய வட்டாரங்களும் அதே போல தகவலை சொல்கிறார்கள். அவர்களும் வந்து விடுவார்கள் என்ற போல தகவல்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் டிடிவி தினகரன் அவருடைய டெல்லி பயணம் வந்ததிலிருந்து பல்வேறு யூகங்கள் பேசப்பட்டு வந்தது. அவர் இதுவரை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது தொடர்பாக விமர்சனங்கள் இருந்தது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அவர்கள் மத்தியில் 3 வியூகங்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரை. ஒன்று, தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு ஒட்டுமொத்தமாக ஒதுக்கக்கூடிய இடங்கள்ல தங்களுக்கான இடங்களை அவர்கள் மூலம் பெறுவது என்பது ஒரு வியூகமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் விஜயனுடைய கட்சியிலும் அங்கம் வைத்து தேர்தலை, அதாவது கூட்டணியில் அங்கம் வைத்து தேர்தலை சந்திப்பதற்கான வியூகம் இருக்கிறது. மற்றொரு வியூகமாக திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அவங்களை அப்ரோச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் அவரு கடந்த பொதுக்குழுவிலேயே சொல்லியிருந்தார். இப்படி 3 வியூகங்களையும் வைத்திருக்கிறார்கள். அவர் பொது நிகழ்ச்சியாக வரும் 17ஆம் தேதி இந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அவர் பதிலளிப்பார். ஆனால் முடிவு என்பது இன்னும் காலம் இருப்பதால் அது தொடர்பான அறிவிப்பு இன்னும் பிப்ரவரி மாதம் மத்தியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை. ஆனால் 3 விதமான வியூகங்களை அவர்கள் முன் ஆப்ஷன்ஸாக அவங்க வச்சிருக்காங்க. நன்றி சுபாஷ், இது குறித்த விவரங்களுக்காக.